ஹாய் யூஎஸ், உங்கள் வசந்தசேகர். இன்றைக்கி நம்ம கிருவானந்த வாரியாரை பற்றி தான் ஒரு விஷயம் ஒன்று பேச போகிறோம். அவர் அடிக்கடி வெளியூரில் போய் பேசுவார். அதுக்கான ஏற்பாடெல்லாம் தான் ஏற்பாட்டாளர்கள் பண்ணுவாங்க. அப்போது அவர் முருகரை பற்றி தானே பேசுவார். ஃபுல்லாக முருகரை பற்றியே பேசிகிட்டு இருப்பார். ஒரு ஊரில் இவர் போயிருக்கும்போது சரி அடுத்த நாள் சாயங்காலம் பேச போகிறார். சாயங்காலம் பேச போகிறார். அதுமாரி இருக்கும்போது அங்கே தங்கியிருக்கிறார். தங்கியிருக்கும்போது காஃபி அதனால கொடுப்பாங்களா, டிஃபன்லாம் கொடுக்கும்போது ஒரு தடவை ஆப்பிள் வந்து கொடுக்கணும்னு சொல்கிறார். கொடுக்குறாங்க. சரிப்பா, தோலை சீவிட்டு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறார் கிருவானந்த வாரியார் அந்த வேலைக்காரங்கிட்ட. அந்த வீட்டில் இருக்கிற வேலைக்காரன், இவரோட வேலைக்காரங்கள்ல. சரின்னு அவன் போய் நல்லா தோலெல்லாம் சீவிட்டு அவன் எடுத்துகிட்டு வந்து பழத்தை எடுத்துகிட்டு தோலை மட்டும் எடுத்துகிட்டு வந்தான். தோல் சீவுனது இல்லை, அந்த தோலை மட்டும் எடுத்துகிட்டு வரான். இவர் பார்க்குறாரு அவனை. தோல் சீவி எடுத்துகிட்டு வானா, தோலை மட்டும் சீவி எடுத்துகிட்டு வரான், பழத்தாங்க வச்சுட்டு வரான். அப்போ தான் அவங்க வந்து சொன்னார், நான் சொன்னது நல்லா புரிஞ்சுக்கணும் சில விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு சொல்லிருக்கிறார். தோலை சீவி எடுத்துகிட்டு வானா, பழத்தை எடுத்துகிட்டு சொன்னேன், தோல் இல்லை. அந்த வேலைக்காரனுக்கு ஒன்றும் புரியல. அப்படி அவர் ஒரு மனநிலை இருந்திருக்கிறார். பாருங்கள், சில பேர்லாம் கோவப்படுவாங்கள்ல, இருந்தால் கூட ஒரு கிருவானந்த வாரியார் முருகர் பக்தர் அழகாக சொல்லி உனக்கு புரிய வச்சார்.